வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியல, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஓகே, எடுத்தது நான் கேகேஆருக்கு ஒரு உமா கொடுத்து ஆரம்பிக்கிறேன். நல்ல வேலை ஜிடிஏ குவாலிஃபிகேஷன் கியூ வர வைக்கல. எல்லா டீமுமே இன்னும் எலிமினேட் ஆகிறதுக்கான அந்த பாதிப்பு இன்னும் இருக்கு. இன்னும் யாருமே குவாலிஃபை ஆகல. அதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச் பத்தி லைட்டா ஒரு டச் அப் பண்ணிட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் பிளே ஆஃப் வராங்க வர மாட்டாங்கன்றத பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பத்தி நான் லைட்டா சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜிடி தோத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து சிராஜ் அந்த கேட்ச் டிராப்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவர்லயே ஒரு ரொம்ப ஈஸியான சிராஜ் சண்டை ரொம்ப சிக்கல் அந்த மாதிரி ஒரு கேட்ச் இருந்தது. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணாரு பின்னாலன். எங்கேயோ போய் 93ல போய் தான் நின்னாரு. அது ஹோல் டீமுக்கே, கேகேஆர் டீமுக்கே ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு. ஏன்னா ரகுவன்ஷி வந்து அவரும் ஃப்ரீயா ஆடினாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா ஆடாத கிரீனு இன்னைக்கு ரொம்பவே ஃப்ரீயா ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. ஸோ பினிஷுமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கேட்ச் ஆஃப் டோட்டல் வின்னையே மாத்திருச்சுன்னு நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்றது நீங்க சொல்லிடுறேன். இல்ல இந்த ஐபிஎல்லே நீ மொத்தமா எடுத்து பாத்தீங்கனாலே நிறைய மேட்சஸ் வந்து இந்த கேட்ச் டிராப்பால தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஐபிஎல் ஸ்லோலி டர்னிங் இன்டு பிஎஸ்எல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிஎஸ்எல் கேச்சிங் ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. இத்தனை ஐபிஎல்லே வந்து மட்டமான கேச்சிங் ஸ்டாண்டர்ட் இருந்தது வந்து இந்த ஐபிஎல் தான். அது வந்து ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அண்ட் நோ கிரெடிட்ஸ் டு டேக் அவே ஃப்ரம் ஃபின்னாலன், ரகுவன்ஷி, கிரீனு வச்சு கருப்பு படம் வந்ததுன்னா வந்துச்சு. இவங்க கருப்பசாமியாவே மாறி ஆடிட்டாங்க. 3 பேரும் வச்சு நொறுக்கிட்டானுங்க. மூச்சு விடவே டைம் கொடுக்கல, போட்டு பேத்துட்டானுங்க. நேத்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டபுள் ஹெச் ஸ்வாட் மாதிரி தான். இந்த பேஸ் வந்து பின்னாலன்னு லைக் திஸ் பேஸ், இது டபுள் ஹெச் ஸ்வாட் மாதிரி தான் நேத்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவரு என்னால ஸ்பின்னையும் அடிக்க முடியும்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ரஷீத் கான் எல்லாம் போட்டு நொறுக்கிட்டாரு ஒரு சைடு. செம்ம அடி. பின்னாலனால இதான் பண்ண முடியும். எய்தர் 2 ஓவர்ல 3 ஓவர்ல அவுட் ஆகிட்டு போயிடுவாரு, இல்லாட்டி டீம் வந்து ஒரு 30 பால் 90, 40 பால் 90 அடிச்சு மேட்சே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். இன்னைக்கு ரகுவன்ஷி ஆடின இன்னிங்ஸா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்கும்போது ரகுவன்ஷி அந்த லேப்பு எல்லாமே, அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 100 அடிச்சாருன்னு சொன்னாங்க. அதை வந்து என்னால இன்னைக்கு தான்ப்பா பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு அடி செம்மையா அடிச்சாரு. கேம் கிரீன் நல்லா அடிச்சாரு. பெருசா ஜிடில பெருசா பேச எதுவும் இல்லை. நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிங்க. எனக்கு ஜிடில ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து அங்க பவுலிங்கோட கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ரன் போயிடுச்சு. பேட்டிங்ல வந்துட்டு ஹோல்டரை கொஞ்சம் முன்னாடி இறக்கிருக்கலாமேப்பா, ஏன்பா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி சாய் சுதர்ஷன் வந்த இடத்துல ஹோல்டர் வந்து ஒரு சான்ஸ் பார்த்திருக்கலாம். பட்லருக்கும் இன்னைக்கு பெருசா படல. கில் ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆனாரு. அந்த ஹோல்டரை எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லல, ஒரு ட்ரை போட்டிருக்கலாம். இல்ல அடுத்து திவாட்டியா இறங்குறாரு, ஹோல்டர் இறங்க மாட்டாரு. எனக்கு இவங்க திங்கிங்கே பேட்டிங்ல, பவுலிங்ல செம்மையா திங்க் பண்றாங்க, பேட்டிங்ல எங்க திங்கிங்கே எனக்கு ஒன்றும் புரியல. தெவாட்டியா ஏன் இறங்கினாருன்னா, அவர் தான் வந்து 6 பாலுக்கு 30 ரன் ஆல்ரெடி ஒரு தடவை அடிச்சிருக்காரு. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி இறக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே பத்தாது, அப்பயுமே அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. இனிஷியலா வந்து எனக்கு கேகேஆரோட இந்த மூவ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நம்ம வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்களோட பேட்டிங் லைனை ஃபுல்லா அவங்க யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு தேவையே படலை. ஒரு நம்பர் 4 நம்பர் 5 பேட்டிங் லைன் முடிச்சிருந்தப்போ சரி ஓகே பவலை வெளியே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல எனக்கு தேவைப்பட நான் பவலை கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வைபவ் போதில் இம்பாக்ட் சப்ல எனக்கு மதிஷா பதிரை நான் வச்சு உள்ள கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பவுலிங்ல ஒரு குஷன் கிரியேட் பண்றதுக்காண்டி அது பண்ணாங்க. ஏன்னா மணிஷ் பாண்டே மேட்ச் பேட்டிங்கே பிடிக்கல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மூவ் உண்மையிலே உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குஷன் உங்களுக்கு இருக்கனால வந்துட்டு இவங்க வந்து இனிஷியலாவே சூப்பரா ஆடினாங்க. ஃபின்னாலனுக்கு வந்து அந்த கேட்ச் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து சிராஜ் ஓவர்ல ஹோல்டர் விட்டுறாரு, அடுத்து ஹோல்டர் ஓவர்ல சிராஜ் விடுறாரு. நீ மட்டும் விட்டல, நானும் பால்ல விட்டுறேன்ற மாதிரி விடுறாரு. இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே போரா இருந்துச்சு. நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நம்ம வந்து அவங்க நல்லா பண்ணும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஹோல்டர் ஆப்ப கை வச்சுட்டு ஒரு கேட்சை விட மாட்டாருன்னு சார். ஸோ இன்னைக்கு போற பெர்ஃபார்ம் பண்றப்போ கண்டிப்பா அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். அது போக அர்ஷத் கான் ஒரு கேட்ச் விட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு கேட்ச் விட்டாரு. அதுதான் உங்களுக்கு கேமை காசு பண்ணுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு ஆட்டம் ஆடினாரு. நம்ம ரொம்ப நாளா ஒன்று பேசிட்டு இருந்தோம், இவங்க வந்து பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஹோல்டர் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரா, அந்த இடத்துல எப்படி அந்த கேமை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எவிடென்டா தெரிஞ்சுச்சு. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு கீயை மற்ற டீமுக்கு கிராக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் பிளேல விக்கெட் விடாதீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடி கூட பவர் பிளேல விக்கெட் விடாதீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு கீயை கிராக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த பேட்டிங்கை வச்சுட்டு அவங்க வந்து தோத்தது ஓகே, பட் நெட் ரன் ரேட்டுக்காக தான் விளையாண்டாங்கல்ல, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜெயிச்சிருவாங்களோன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாங்க பாரு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏர்லியரா ஸ்லாகிங் போயிட்டு கில்லோ பட்லரோ அவுட் ஆயிருந்தா டீம் 150K பொட்டலம் ஆயிருக்கும். ஸோ அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு. லாஸ்ட் வரையும் கொஞ்சம் அலைவா இருந்தது, கில் அவுட் ஆனது செத்துருச்சு. ஓகே, நம்ம அப்படியே குவாலிஃபிகேஷனுக்கு போயிடலாம். இந்த குரூப் ஸ்டேஜ்ல வந்து இன்னுமே ஒரு 10 மேட்ச் தான் இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு டீம் கூட குவாலிஃபிகேஷன் வரலன்றது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் 4 டீம் வந்து ஸ்டீல்டுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆனா இது வரைக்கும் அது ஆகல. இன்னும் ஒரு 7 டீம் அலைவா இருக்காங்க. இன்னும் மேல இருக்க டீமும் வெளியே போகலாம், கீழே இருக்க டீம் உள்ள வரலாம். இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பயங்கரமா போகுது. கரெக்டான ஒரு வீக்குள்ள என்டர் ஆகிறோம்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா. ஐபிஎல் இஸ் ஸ்பீக்கிங் அட் ரைட் டைம். இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இன்னும் எந்த டீமுக்கு பக்கத்துலயும் கியூ வரல. வந்து 2 டீமுக்கு வந்துருச்சு. கியூ வந்து எந்த டீம் பக்கத்துலயும் வரல. இதுல நம்ம டிசியை ரூல் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ரியலிஸ்டிக்கா அவங்களுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அவங்களால வர முடியாது. அடுத்த 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாலுமே அவங்களால 14 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியும். 14 பாயிண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இட்ஸ் நாட் இனஃப். ஏன்னா ஆல்ரெடி சில டீம்ஸ்லாம் 16 போயிட்டாங்க. ஸோ 14 பாயிண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி இனஃப். ஸோ வந்து நம்ம டிசி இதுல இருந்து ரூல் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஜிடில இருந்து போயிடலாம். ஆக்சுவலி இந்த மேட்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிடி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. 16 பாயிண்ட்ல இருந்தாங்க. கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே ஆட போறாங்க. சிஎஸ்கே அகமதாபாத், கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ் அப்படின்னாங்க. நல்ல நெட் ரன் ரேட்ல வேற இருந்தாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் வந்து 98% அப்படின்னு இருந்துச்சு இந்த மேட்சுக்கு முன்னாடி பார்க்கும்போது. இந்த மேட்சோட ரிசல்ட் அவங்களோட என்ஆர்ஆரையும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 0.551க்கு வந்துட்டாங்க என்ஆர்ஆர். அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து சிஎஸ்கேவோட அகமதாபாத்ல ஆட போறாங்க. அது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஒருவேளை டஃப் ஃபைட் இருக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் அ டீம் லைக் ஜிடி. அவங்களோட பேட்டிங் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப அவங்க குவாலிஃபிகேஷன் சான்ஸ் வந்து 98ல இருந்து 10% கம்மியா 88க்கு வந்துட்டாங்க ஒரே மேட்ச்ல. கரெக்டான டைம்ல வந்து கேகேஆர் வந்து ஜிடியை ஒரே போட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து எப்படி போவாங்க? ஜிடி என்ன கேட்டனா அடுத்த மேட்ச் வந்து அகமதாபாத்ல சென்னை ஆடுறாங்க. ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட்னா எப்பயுமே ஜிடிக்கு மட்டும் பெரிய அட்வான்டேஜா எனக்கு தெரிஞ்சிருக்கு எப்பயுமே. ஏன்னா கில்லு சூப்பர் ஆடுவாரு, சுதர்சனும் சூப்பர் ஆடுவாரு, பட்லரும் நல்லா ஆடுவாரு. அவங்க பவுலிங் யூனிட் வந்து அந்த பிச்சை சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய கீயே. ஏன்னா ஆப்போனண்ட் எல்லாத்தையும் பொட்டலம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ஸ் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு தான் அது ஒரு டஃப் ஸ்கில்ஸா இருக்க போது. அகமதாபாத் ஜிடிக்கு ஈஸியா தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜிடி இன்னைக்கு வந்துட்டு வின் பண்ணி டாப் 2 சீல் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப ஜிடி குவாலிஃபிகேஷன் சினாரியோ பத்தி பேசுற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் இந்த ஒரு மேட்சால. சோ அந்த மாதிரி தான் அந்த ஐபிஎல் போயிட்டு இருக்கு. எந்த டீம் எப்ப எவனை குத்துவானே தெரியல அப்படின்ற மாதிரி குத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. பட் என்ன கேட்டா வந்து இட்ஸ் டிசிஸ் கேம் டு லூஸ் இன் அகமதாபாத் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் சிஎஸ்கே கொஞ்சம் டிப்ளீட்டட் லைனப் இப்போ கம்பேரிட்டிவ்லி. அண்ட் டிசி வந்து ஜிடி பத்தி சொல்லும் போது அங்க ஒரு போர்ட்ரஸை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அது டிசிஸ் கேம் டு லூஸ் தான். பட் தட் கேம் வில் பி க்ரூஷியல். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜிடியும் சிஎஸ்கேவும் தான் மிச்ச எல்லா டீம்ஸோடைய முன்னாடியே முடிக்கிறாங்க அவங்களோட லாஸ்ட் ஹோம் கேம். அதுக்கப்புறம் தான் மிச்ச எல்லா அவங்களோட லாஸ்ட் குரூப் கேம் வந்து அவங்க 2 பேர் தான் முன்னாடியே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க எல்லா டீமே ஆட போறாங்க அப்படின்றப்போ அது உங்களுக்கு குரூஷியலா இருக்கும். ஸோ ஏன்னா இவங்க ஒன்ன செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கடைசி கேம் வீக்ல கடைசி 2 டேஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா இத்தனை ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை ஆகலான்ற சினாரியோ ஜெயிப்போம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க 2 டீமுக்குமே இருக்காது. அவங்க ஒன்னேதான் பண்ண முடியும். ஜஸ்ட் புட் அ வின் ஆன் தி போர்ட் அண்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மிச்சம் இருக்க டீம்ஸ் தான் வந்து அந்த மாதிரி கம்பீட் பண்ண போறாங்க. பட் அந்த கேம் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். சொன்ன மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு சினாரியோல கேகேஆர் இவங்க ஜிடியை குத்துற மாதிரி யாரை வேணாலும் குத்தலாம். நம்ம அடுத்து அப்படியே எஸ்ஆர்ஹெச் போயிருவோம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு சிஎஸ்கே கூட சேப்பாக்ல இருக்கு, இன்னொன்னு ஆர்சிபி கூட ஹைதராபாத்ல இருக்கு. சிஎஸ்கே சேப்பாக்ல டேர்னிங் விக்கெட் கொடுத்தாங்கன்னா, எஸ்பெஷலி டேர்னிங் விக்கெட் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் கேம் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஹைதராபாத்ல 2 பேருக்குமே அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கட்டாந்தர தான் கொடுக்க போறாங்க ஹைதராபாத்ல. அதுதான் அவங்க பேட்ஸ்மேனுக்கும் சூட் ஆகும், ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்கும் அது சூட் ஆகும். அது வந்து ஒரு பயங்கரமான மேட்சா இருக்க போது. சேப்பாக்ல சிஎஸ்கே ஹேவ் த ஸ்லைட் அட்வான்டேஜ் இஃப் தே கிவ் அ ஸ்பின் ட்ராக் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலா தோணுது. அவங்க இப்ப வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களோட என்ஆர்ஆர் வந்து 0.331. அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ்ன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 70%ல இருக்கு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 14 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ண டீம்னு நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் சீல்டு டாப் 2 சீல் பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்பவே நான் என்ன சொன்னேன்னா அடுத்த இருக்க 3 மேட்சஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே டஃபான மேட்ச். ஏன்னா சிஎஸ்கே வந்து சேப்பாக்ல மீட் பண்ண போறாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி மீட் பண்ண போறாங்க. ஸோ எனக்கு இவங்க குவாலிஃபிகேஷனே இன்னும் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கும்போது எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதனாலதான் இப்பயும் சொல்றேன், இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த இப்ப இருக்க டாப் 4ல வந்து
ஒரு டீம் எலிமினேட் ஆக போறாங்க, ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா அது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் அந்த எலிமினேட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்ஆர்ஹெச் அந்த பஞ்சாப் கிங்ஸுமே இப்ப இருக்க நிலைமையில ஓரளவு இருக்கு. பட் அந்த டாப்ல பொசிஷன்ல இருந்து எலிமினேட் ஆகக்கூடிய சினாரியோக்கு தள்ளப்பட்டது வந்து எஸ்ஆர்ஹெச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சேப்பாக்ல சிஎஸ்கே அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்னதான் அவங்க இந்த சைடா இருந்தாலும் சேப்பாக்கத்துல வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து உள்ள வந்து எந்த டீமா இருந்தாலும் அவங்க வந்துட்டு நல்லிஃபை பண்ணிட்டு போயிருவாங்க, எவ்வளவு பெரிய அட்டாக் எவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப்பா இருந்தாலும். அதனால அதுக்கும் இன்னொன்னு வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத்ல வந்து அகைன்ஸ்ட் ஆர்சிபி வந்து கண்டிப்பா ஈஸியான இருக்க போறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நீ பேட்டிங் லைனப் போடுறியா, எங்கிட்ட பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, நீ உங்களுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் இதா போட போறியா அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கிட்டே பவுலர்ஸ் இருக்கான்ற மாதிரி நைஃப் டு நைஃப் தான் இருக்க போகுது அந்த மேட்ச். அதுதான் அவங்களோட குரூஷியல் மேட்ச். அதை ஜெயிச்சே ஆகணும். இந்த 2 மேட்சஸ்ல ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டஃப் ஃபார் எஸ்ஆர்எஸ் டு குவாலிஃபை தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன், சேப்பாக்ல சிஎஸ்கே அகில் ஹுசைனை ஆடியே ஆகணும். ஓப்பனிங்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானு. இந்த இடத்துல நான் அகில் ஹுசைனை எங்க யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறாங்க. மேட்டிக் ஷாட் எடுத்துட்டு வருவாங்க லாஸ்ட் டைம் எடுத்துருந்த மாதிரி. ஓகே, நான் சொல்லிடுறேன். எப்பயுமே வந்து சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா அங்க அபிஷேக் சர்மா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஓப்பனர்ஸ் விக்கெட் எடுத்துட்டா சிஎஸ்கேக்கு இன்னுமே நிறைய சான்ஸ் இருக்கு. சேப்பாக்ல ஸ்பின்னிங் ட்ராக்கா கொடுத்து அகில் ஹுசைன்லாம் ஆடி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் சத்தியமா ரொம்ப குரூஷலான மேட்சா இருக்க போகுது. ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் வெளில போனா எஸ்ஆர்ஹெச் தான் சொல்றீங்களே. இப்போ நாளைக்கு மட்டும் ஆர்சிபி தோத்தாங்கன்னா, ஏன்னா ஆர்சிபி 2மே அவே கேம். ஸோ நான் அந்த எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்சிபி வந்து ரொம்ப குரூஷலான ஒரு கேமா இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்படியே அடுத்து ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல ஒரு லாஸ் கூட பார்க்காம டாப்ல நச்சுன நங்குற மாதிரி ஆணி போட்டு உட்காந்து போய் ஜெர்சி மாத்திட்டு வந்துடுவா. டாப்ல நான் ஆணி அடிச்ச மாதிரி நங்குற மாதிரி உட்கார்ந்து இருந்த பிபிகேஎஸ் அடுத்த 5 மேட்ச்ல 5 அடி போட்டு மரண அடி வாங்கியிருக்காங்க. பிபிகேஎஸ் நிறைய நம்ம பேசிட்டோம், அவங்களோட காம்பினேஷன் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் என்னன்னா, அவங்களோட ரெயின் அஃபெக்டட் கேம் ஒன்று வந்ததால 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்சிபியோட தரம்சாலால ஆடுறாங்க, இன்னொன்னு வந்து எல்எஸ்ஜியோட எக்னால ஆடுறாங்க. எல்எஸ்ஜி மத்த கிரவுண்ட்ல அவங்க எப்படி வேணா ஆடுவாங்க, ஆனா எக்னால 2 மேட்சா வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை குத்தி விட்டுருக்காங்க, இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை வந்து குத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்எஸ்ஜியும் படிச்சுக்கிட்டே வராங்க. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 98, 99ல இருந்திருக்கும். இப்ப அவங்களே அவங்களுக்கு பின்னாடி சூனியம் வச்சுக்கிட்டதால அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் 48க்கு வந்துருச்சு. இந்த 2 மேட்சஸ் வந்து பயங்கர குரூஷியலா இருக்க போது. ஆர்சிபி மேட்ச் தரம்சாலா பாட்டா விக்கெட்டா தான் இருக்கும். அந்த பாட்டா விக்கெட்ல அவங்க ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு பிளேயர், அதுவும் மார்னிங் கேமுங்கும் போது ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்து ஆர்சிபிக்கு ஒரு டஃப் கொடுக்க பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் சகல், ஏன்னா ஆர்சிபி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கும் லெக் ஸ்பின்னர்ஸும் ட்ரபுள் ஆவாங்க. எக்ஸப்ட் ரஜத் பட்டிதார், மற்ற எல்லாருமே ட்ரபுள் ஆவாங்க. ஸோ அந்த சான்சஸ் தான் அவங்க எடுக்கணும். ஸோ பிபிகேஎஸோட குவாலிஃபிகேஷன் சான்ஸ் எப்படி இருக்கும்? பஞ்சாபுக்கு 2மே வந்து டஃப்பான சான்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் தர்மசாலால 2 மேட்ச் ஆடிக்காங்க, 2மே தோத்துட்டாங்க. ஆர்சிபி மாதிரி ஒரு டாப் கிளாஸ் டீம் ஆட போறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹெட் டு ஹெட்ல வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு பஞ்சாபுக்கு. இப்போ ஜெயிச்சு காட்டினா தான் உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போது. இது வந்து ஜெயிச்சாதான் உள்ளே வருவாங்க. நீ சொன்ன மாதிரி எல்எஸ்பி சூப்பரா பால் ஊத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய டீம் ஆர்சிபி சிஎஸ்கே 2 பேரும் உள்ள வரத்துக்கு ஒரு மாதிரி முக்கியமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல தோக்கடிச்சாங்க. அதே இப்போ நாளைக்கு அதே இது வந்து பஞ்சாபும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். ஸோ பஞ்சாப் ரொம்பவே ரிஸ்கி ஹேண்ட்ஸ்ல இருக்காங்க. பஞ்சாபும் எஸ்ஆர்ஹெச்சும் தான் வெளியே போனா போகும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பஞ்சாப் வந்து 13 பாயிண்ட்ல இருக்கனால மத்த டீம் கூட வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலாம் குவாலிஃபை இருக்கு, ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 15லே வந்து ஸ்டக் ஆயிருவாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த 16 கிராஸ் பண்ணவே முடியும். ஸோ வந்து இவங்க கண்டிப்பா 2மே மஸ்ட் வின் கேம். இவங்களுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டுலாம் நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிட்டு உட்கார முடியாது. அதனால 2 மேட்சுமே ஜெயிச்சா ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி தர்மசாலா வந்து அவங்க ஹோம் கேம் கிடையாது, அதுவுமே அவங்க அவே கேம் தான். ஏன்னா 2 மேட்சுமே தோத்துருக்காங்க தர்மசாலால அப்படின்றப்போ அதுவுமே அவங்க அவே கேம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ தர்மசாலாவோட கண்டிஷன்ஸ் அவங்க ஒழுங்கா ரீட் பண்ணி ஒழுங்கான காம்பினேஷன் செட் பண்ணி எப்படியாச்சும் ஆர்சிபியை அடிச்சுட்டு
திருப்பி எக்கனால போயிட்டு எல்எஸ்ஜியை சந்திக்கணும். எல்எஸ்ஜி ஒரு நீங்க சொன்ன மாதிரி சூப்பரான வேலையை பார்த்துட்டு இருக்கான். பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருந்த ஆர்சிபியை போட்டிருக்கான், சிஎஸ்கே போட்டிருக்கான், அடுத்து பிபிகேஎஸ் மீட் பண்றான், அடுத்து திருப்பி ஆர்ஆர் மீட் பண்றான். ஸோ எல்எஸ்ஜி தான் இங்க டிசைடர். நீ யாரு உள்ள போகணும் யாரு உள்ள நான் தானே முடிவு பண்ணுன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கா எல்எஸ்ஜி. ஸோ அதை குத்தி ஒண்ணு நினைச்சான்னா பிபிகேஸை குத்தி விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பிபிகேஎஸ் தான் ரெண்டுமே கண்டிப்பா மஸ்ட் வின்னு. வேற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இல்லைன்னா 15ல ஸ்டக் ஆயிட்டா அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அடுத்தது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிருவோம். அவங்க மேட்ச் விளையாடி எனக்கு என்னமோ 15-16 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா அவங்க மேட்சே பார்க்கல. நான் வைபவ் சூரியவன்சியோட பேட்டிங் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா நடக்க மாட்டேங்குது, வர மாட்டேங்குது மேட்ச். போன சாட்டர்டே ஆடுனது அடுத்த சண்டே தான் ஆடுறாங்க. போன சாட்டர்டே ஆயிட்டு அடுத்த சண்டே தான் ஆடுறாங்க. நல்ல 8 நாள் நல்ல கேப், அவங்க பவுலர்ஸும் நல்ல ரெஸ்ட் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா வருவாங்க இந்த மேட்சுக்கு. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு குரூஷியலான மேட்ச். டெல்லியில டிசிக்கு அகெயின்ஸ்டா ஆடுறாங்க. எல்எஸ்ஜிய ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, எம்ஐய வான்கடையில ஆடுறாங்க. 3 மேட்சஸ் 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஆடுறாங்க. இப்ப 12 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு 2 வின்னு கன்ஃபார்மா. அவங்களுக்கு 2 வின்னு தேவை. 2 வின்னு எடுத்துட்டாங்கன்னா 16 பாயிண்ட், கொஞ்சம் சேஃபா அவங்க மூச்சு விடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இது குரூஷியலா நாளைக்கு மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். நாளைக்கு மேட்ச் மட்டும் தோத்துட்டாங்கன்னா வாய்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ப்ரெஷர் ஆகி அவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு என்ன நோட் பண்ணா, ஜெய்ப்பூர்ல இந்த சீசன்ல அவங்க மேட்சே இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அவங்களோட நெட் ரன் ரேட் 0.082ல இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அண்ட் குவாலிஃபிகேஷன் சான்சஸ் இப்போ வரையும் 51%ல இருக்கு. ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா அவங்க 3 மேட்ச் கையில இருக்கிறதால ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். ஆர்ஆர் 3 கேம் இருக்கு. வான்கடையில முன்பே அடிக்கணும், பெரிய தலைவலி. ஜெய்ப்பூர்ல ஜெயிச்சதே இல்லை இது வரைக்கும். ஆர்ஆர் 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 3மே 200+. இப்போ 2 மேட்ச் 200+ ஆப்போனன்ட் அடிச்சாங்க. இவங்க அடிச்சாங்க, டிஃபெண்ட் பண்ண முடியல. ஒரு மேட்ச் ஆப்போனன்ட் அடிச்சாங்க, அது சேஸ் பண்ண முடியல. 200 அடிச்சுமே ஒன்றும் பண்ண முடியலன்னா ஆர்ஆர் அங்கேயுமே கேஸ் தாங்க தெரிஞ்சு. நாளைக்கு கேம்ல டெல்லி அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் வீக்னஸ் தான். டெல்லியும் பெருசா அவங்க ஹோம் கிரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை இந்த சீசன். ஸோ நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஜெய்ப்பூர் லக்னோ கூட பால் ஊத்துறது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வான்கடையில முன்பே ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட்லர் ஆர்ஆர்லயே இருந்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருந்திருக்கும். அதுவும் போச்சு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருக்க டீம்ஸ்லயே எனக்கு கொஞ்சம் ஈஸின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எந்த டீம் யாரை வேணா அடிக்கலாம். பட் கொஞ்சம் நமக்கு விசிபிளா தெரியறதுல கொஞ்சம் ஈஸி பார்த்தா இருக்கிறது ஆர்ஆருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க மீட் பண்ற 3 டீமுமே ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். 2 டீம் ஷோர் ஷாட் அவுட் ஆஃப் த ஈன்னு வந்துற டீம்ஸ், இன்னொரு டீம் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற டீம்ஸை மீட் பண்றாங்க. பட் இது இட் கேன் கோ எய்தர் வே தான். அவங்க தே ஹேவ் நத்திங் டு லூஸ்ன்ற மென்டாலிட்டியில் ஆடுவாங்க. அவங்க எந்த ப்ரெஷருமே இல்லை எடுக்காம ஆடுவாங்க. இந்த சைடு அதை நினைச்சு போகலாம். இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ், நான் ஆட போறது பெரிய டீம் இல்லைன்றது ஆர்ஆருக்கு பெரிய கான்ஃபிடன்ஸா இருக்கும். பட் அது சொன்ன மாதிரி 3மே ஓரளவுக்கு ஈஸியான ஃபிக்ஸஸா இருக்கு. ஸோ ஐ சி தம் சம் எப்படி சொல்ற எப்படியாச்சும் அந்த ஒரு 16 பாயிண்ட் அட்டைன் பண்ணி எனக்கு குவாலிஃபை ஆயிருவாங்களோ அப்படின்றது தோணுது எனக்கு. அந்த மும்பை ஆர்ஆர் மேட்ச் இருக்குல்ல, அதுக்கு கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்துருவாரா? வந்துட்டாருன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேகேஆர் நான் இப்படி பேசுவேனே நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்னமுமே அவுட் சைடு சான்ஸ் ஒன்னு இருக்கு. ஒருவேளை 15 பாயிண்ட்ஸ் அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு எம்ஐயோட, ஒன்னு டிசியோட. 2மே ஈடன் கார்டன்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னமுமே அந்த 15 பாயிண்ட்ஸ் அட்டைன் பண்ற சான்சஸ் இருக்கு. 15 பாயிண்ட்ஸ் அட்டைன் பண்ணாங்கன்னா மற்ற மேட்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கேகேஆருக்கு ஒரு அவுட் சைடு சான்ஸ் இன்னமுமே இருக்கு. கரெக்டான டைம்ல ஃபில் ஆலன் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கேம் கிரீனுக்கும் பேட்ல படுது. நிறைய எப்பவுமே நல்லா போடுறாரு. இன்னைக்கு பத்திரானா வந்தாரு, வாமா மின்னலுங்கிற மாதிரி திருப்பி உள்ள போயிட்டாரு. அது எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. அண்ட் ஷௌரவ் டூபே நல்ல பிளேயரை கரெக்டான டைமுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா கொண்டு வந்திருக்கலாம், பட் இட்ஸ் டூ லேட் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு அவுட் சைடு சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு சான்சஸ் சொன்னா 3% சான்ஸ் இருக்கு கேகேஆருக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் ஆகுறதுக்கு. இதை பத்தி சொல்லிருங்க. கேகேஆர் இது ஒரு டஃப் ஃபைட்டு தானே. கேகேஆர் நம்ம எப்பயோ முடிவு பண்ணிட்டோம் வெளில போயிடுவாங்கன்னு. ஆனா இன்னுமே போட்டு முண்டி அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு டஃப் ஃபைட் பை கேகேஆர். தே ஸ்டில் ஹேவ் அவுட் சைட் சான்ஸ். இங்க நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் 6 மேட்ச் பஞ்சாப் ஜெயிச்சுட்டே வந்தாங்கல்ல, அந்த டைம்ல கேகேஆர் தோத்துட்டே வந்தாங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ கேகேஆர் வரிசையா ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு சில கேம்ஸ் தான், 1 or 2 கேம்ஸ் தான் தோத்தாங்க.
இன்னைக்கு கேம்ல வருண் சக்கரவர்த்தி ஃபுல் ஃபிட்னஸ் அட்டைன் பண்ணவே இல்லை. நொண்டி தான் வராரு. பவுலிங் போட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரன் அப் நொண்டி தான் வராரு. அவர் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மேட்ச் ஆட வைக்கிறாங்கன்னா அவங்களுமே அந்த ஜஸ்ட் 3% விடாம இந்த பாசிபிலிட்டிஸ் பாக்குறாங்க. ரெண்டுமே ஹோம் கிரவுண்டுன்றப்ப ஆட் அட்வான்டேஜ். ஸோ நல்லா பண்ணாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க ஜெயிக்கிறது இல்லாம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் மற்ற டீம்லாம் தோக்கணும்னு. அப்பனா இவங்க உள்ள வரதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு ரகாடேட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க திருப்பி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தியை ஏன் புஷ் பண்றாங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் வருண் சக்கரவர்த்தி ஆடின மேட்சஸ் தான் ரீசெண்டா அவர் பெர்ஃபார்மன்ஸ்னால ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு பயங்கர டிஃபரன்ஸா தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச்மே அவங்க வருண் சக்கரவர்த்தி வந்து இன்ஜுரினால வெளியே போனாரு, அவங்களை வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்தாங்க, எனக்கு ஜெயிச்சிட்டாங்க. அகைன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அடுத்து மீட் பண்ண போறது மும்பை அண்ட் டெல்லி. ஆனா ரெண்டுமே வந்து ஈடன் கார்டன்ஸ் தான் மீட் பண்றாங்க. இது ரெண்டுல யாராச்சும் பிளே ஆஃப்க்கு ரியல் கண்டென்ஷன்ல இருக்க டீமை மீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஸ்பைசியா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ அவங்க இருக்க ஃபார்மை பார்த்துட்டு கண்டென்ஷன்ல இருக்க டீமை மீட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஸ்பைசியா இருக்குன்னு தோணுது. பட் அவுட் அண்ட் அவுட் 15 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் எனஃப்ன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன் படி 15 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் எனஃப். பட் ஸ்டில் வந்து ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு கேகேஆர். அதை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ஹியூஜ் கிரெடிட்ஸ். ஆக்சுவலா நம்ம ஆர்சிபியோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ்க்கு போயிருவோம். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. தே ஆர் சிட்டிங் அட் 16 பாயிண்ட்ஸ். நல்ல நெட் ரன் ரேட்லயும் இருக்காங்க. இந்த மொத்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஒரு நல்ல நெட் ரன் ரேட் 1.053 இருக்காங்க. அவங்களுக்கு 2 மேட்ச், ரெண்டுமே அவே கேம்ஸ். ஒன்னு வந்து பிபிகேஎஸ் தரம்சாலால ஆடுறாங்க, இன்னொன்னு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஹைதராபாத்ல ஆடுறாங்க. ரெண்டுமே பாட்டா விக்கெட்டா தான் தர போறாங்க கண்டிப்பா. ரெண்டு சைடு பேட்ஸ்மேன்ஸ்க்குமே அது பயங்கரமா சூட் ஆகும். இந்த 2 மேட்சஸும் ரொம்ப ஸ்பைசியா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி நாளைக்கு ஒருவேளை அவங்க பிபிகேஎஸ் போட்டாங்கன்னா பிபிகேஎஸ் எலிமினேட்டர்னு சொல்லிடலாம். ஆர்சிபி பக்கத்துல ஒரு கியூ வந்துடும். ஒருவேளை நாளைக்கு மேட்ச் வந்து பிபிகேஎஸ் ஜெயிச்சிட்டானுங்கன்னா இந்த ரொம்பவே குளறுபடி ஆயிரும். இந்த நம்ம பேசிட்டு இருக்க குவாலிஃபிகேஷன் அப்படியே ரொம்பவே குளறுபடி ஆயிரும். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டிஸ் பார்த்தேன். ஆக்சுவலா இன்னுமே வந்து ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்களா, 1+ நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க, 16 பாயிண்ட் இருக்காங்க, பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இன்னுமே ஆர்சிபி வந்து வெளியே போறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர் 3 கேமுமே ஜெயிக்கணும், எஸ்ஆர்எஸ் 2 கேமுமே ஜெயிக்கணும், அப்புறம் பார்த்தோம்னா பிபிகேஎஸ் 2 கேமுமே ஜெயிக்கணும். நாளைக்கே பிபிகேஎஸ் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபிக்குமே ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷன்ல போயிடுவாங்க நீ சொல்ற மாதிரி. ஏன்னா ஹைதராபாத் பேட்டிங் ட்ராக் கொடுத்துருவாங்க. 2 டீமே அடி புழக்க தான் போறாங்க. பவுலர்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் மேக் பண்ண போறாங்கன்றப்ப ஆர்சிபியுமே வந்து நம்ம இப்பயே கியூ போட முடியாது. ஆல்மோஸ்ட் கியூ ஒரு பாதி கியூ போடலாம் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ரெண்டுமே அவே கேம். ஸோ ஆர்சிபியுமே இன்னும் வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்ற டீம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டாங்கன்னா ஆர்சிபியுமே ரிஸ்க் தான். அடுத்து நடக்க போற 2 மேட்சுமே வந்துட்டு 2 மேட்சுமே சேர்த்து ஒரு 450 ரன்னாச்சும் அடிச்சிருவாங்க ஆர்சிபி. ஏன்னா தர்மசாலா நடக்க போது, இன்னொன்னு வந்து எஸ்ஆர்எஸ் கூட ஹைதராபாத் நடக்க போகுதுன்றப்போ. பட் பவுலர்ஸ் கோனா வின் யூ தீஸ் 2 கேம்ஸ். 2 கேம்ஸ்மே வந்து பவுலர்ஸ் தான் ஆர்சிபிக்கு ஜெயிச்சு கொடுக்க போறாங்க. இவ்வளோ இதெல்லாம் நடந்து ஆர்சிபி எலிமினேட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கணும். பட் நான் சொன்ன மாதிரி அகைன் நாளைக்கு கேம் வந்து கேன் புட் ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் ஆர்சிபி. நாளைக்கு கேம் மட்டும் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா பயங்கர ப்ரெஷர்ல உள்ள போவாங்க. ப்ரெஷருக்குள்ள உள்ள போகும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ வந்துட்டு நாளைக்கு கேம் டிசைட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் ஆர்சிபி. பட் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு குவாலிஃபை ஆயிருவாங்க தான் ப்ரோ நினைக்கிறேன். சான்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சதுல இருந்து 97% வந்திருக்காங்க. கேகேஆர் ஜஸ்ட் 3% ஆஃப் குவாலிஃபையிங் டு த பிளே ஆஃப். ஆர்சிபி 97.3% தான் அவேல இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஸ்பைசியான கான்டெஸ்ட். ஆர்சிபிக்கு 2 மேட்ச் அவே கேமு பாட்டா விக்கெட்ல ஆட போறாங்க. இது வந்து ரொம்ப இவர் சொன்ன மாதிரி 2 கேமும் சேர்த்து எங்கேயோ அடிச்சாலும் பயங்கரமா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு 2 சைடும் பார்க்கும்பொழுது பவுலர்ஸ் யார்கிட்ட பெட்டரா இருக்காங்கன்னா ஆர்சிபிட்ட பவுலர்ஸ் பெட்டரா இருக்காங்க போது அவங்களுக்கு ஸ்லைட்டா ஒரு எட்ஜ் இருக்கும். பட் எந்த டீமுமே லைட்டா எடுக்க முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. நம்ம அடுத்து அப்படியே சிஎஸ்கேக்கு வந்துருவோம். ஊரே சேர்ந்து சிஎஸ்கேக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்தாலும் நான் தோத்து டீமை பின்னாடி தான் இழுத்துட்டு போவேன். என் பிளேயிங் காம்பினேஷன் நான் சரியா ஆட மாட்டேன், என்ன ஆனாலும் நான் அகில் ஹுசேனை உள்ள ஆட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற டீமா சிஎஸ்கே வந்து இந்த சீசன் மாறி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த 2 மேட்சஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து சேப்பாக்ல ஆடுறாங்க. அதை லைட்டா எடுத்துக்க முடியாது. பட் ஐ திங்க் சிஎஸ்கே வில் ஹேவ் அப்பர் ஹேண்டு. அண்ட் ஜிடிஏ வந்து அகமதாபாத்ல ஆடுறாங்க. அதுதான் சிஎஸ்கேவை டிசைட் பண்ணி கொடுக்க போற மேட்ச். ஜிடி vs சிஎஸ்கே அகமதாபாத். அது எப்படி வேணா போகலாம். செம்மையான ஒரு மேட்சா இருக்கு. அந்த மேட்ச்ல எனக்கு ஜிடிக்கு ஸ்லைட்டா ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி தோணுது.
சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் வந்து 0.027 இருக்கு. நெட் ரன் ரேட்லயும் கம்மியா தான் இருக்காங்க. அண்ட் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் 28% ஃபார் சிஎஸ்கே. ஸோ இது சிஎஸ்கேக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி போகும்? நம்ம இந்த சீசன் ஃபுல்லாமே எப்பெல்லாம் சிஎஸ்கே வந்துட்டு ஓகே இவங்க முடிஞ்சுட்டாங்க இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அடுத்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் தோத்தோடனே இந்த டீமை பத்தி எல்லாருமே பயங்கரமா பேஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. அடுத்த வந்து 8 கேம்ல 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க. எல்எஸ்ஜி கூட தோத்துட்டீங்களான்னு. அதனால வி கான்ட் ரூல் அவுட் சிஎஸ்கே ஃப்ரம் திஸ் கன்டென்ஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி சேப்பாக்ல கொஞ்சம் கன்வின்சிங் கேமா இருக்கும். ஜிடிஸ் கேம் இஸ் கோனா டிசைட் தேர் ஃபியூச்சர்னு தோணுது. என்ன கேட்டீங்கன்னா இத பத்தி பேசிட்டு இருக்கதே எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷனை இந்த லாஸ்ட் 10 மேட்சஸ் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கதே வந்துட்டு இந்த நீ ஆல்ரெடி ஜெயிஸ்டடா அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, அதாவது முடிச்சுக்கிறீங்களா? என்ன ப்ரோ இது குவாலிஃபிகேஷன் பெருமையா இருக்குன்றீங்க? அதெல்லாம் கிடையாது. எந்த டீமா இருந்தாலும் நீங்க வந்து உங்க லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல ஊட்டி கிட்டி வந்துட்டா ஜிடில என்ன சொல்லுவீங்க? என்ன யார இருக்காங்க, எப்படி அவங்க வந்தாங்க, அவங்களோட எல்லாம் இந்த மாதிரி டீம் அவங்க டீம் பவுலர்ஸ் வச்சு உள்ள வந்தாங்கல்ல. அப்படிலாம் நீங்க வந்து அனுதாப ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அனுதாப ஓட்டு இல்ல, இன்ஜுரிஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆன பிளேயிங் லெவனுக்கும் இப்ப ஆன பிளேயிங் லெவனும் எடுத்து பாருங்க. ஒரு 3 மேட்ச் செட் ஆன பிளேயிங் இன்ஜுரிஸ் மேட்ச்ல ஆடி கீழே விழுந்து கை இதாகி கால் இதாகி அப்படி. ஆனா பரவாயில்ல, இந்த இன்ஜுரிஸ்க்கு யாரு காரணம்? ஆனா ஆல்ரெடி போன வீடியோல திட்டேனே ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சரியில்லை. அப்ப வந்து ரீடேக் போயிடலாம் இருங்க. அப்ப வந்து சிஎஸ்கே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நாம வந்து இதுவே போதும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டதே சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் தான். அவங்களோட பிசியோஸ், அவங்களோட ட்ரைனிங் பீப்புள், இவங்க தான் அந்த ஃபிட்னஸ் ஸ்குவாடு, இவங்க தான் வந்து அவங்களோட செலக்ஷனு எல்லாருமே தான். அவங்களோட இது பின்னாடி பேக் எண்ட் வந்து அவங்களோட மொத்த கதையுமே முடிச்சு விட்டாங்க. ஸோ வந்து நம்ம இதுல சிஎஸ்கே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்க எப்பயோ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்க வேண்டிய டீம். நான் வந்து இதுல சொல்லியிருந்தப்ப சிஎஸ்கே வந்து மிட் டேபிள்ல முடிப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். 5th or 6th அந்த இதுல முடிப்பாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவங்க பவுலிங் ஸ்டெப் அப் பண்ணும் போதுமே அவங்க அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃபிட்னஸ் வந்து ஏன் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆயுஷ் மாத்திரை நொன்றப்ப அவரை வெளில தூக்கிட்டு போகாம அவர் இன்னும் ஆடுன்னு சொல்லி அவருக்கு டேராகி இப்போ டோட்டலா அவுட்டு. ஜேமி ஓவர்டன்னு மேட்ச்ல தான் தைய பிடிச்சாரு. அதை கொஞ்சம் கரெக்டா இது பண்ணிருக்கலாம். பட் வெளில போயிட்டு அவருமே இதாயிட்டாரு. ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த ஸ்பென்சர் ஜான்சன், இன்ஜுரியில இருக்க ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வந்து அவருக்குமே மேட்சஸ் கிடைக்கல. இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. சிஎஸ்கே இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மேனேஜ்மெண்ட் தான். புவர் மேனேஜ்மெண்ட், புவர் ஃபிட்னஸ் டிசிஷன்ஸ். இல்ல அக்ரிட் தான் ப்ரோ, 100% அக்ரி. நீங்க சொல்றது வந்து நான் இல்ல மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஸ்டில் என்ன சொல்ல போறேன்னா they are gonna put everything into this 2 games தான். சும்மா இவங்களும் சாதாரணமா விட போறது கிடையாது. சேப்பாக்ல அகமதாபாத்ல சரியான ஃபைட் கொடுக்க போறாங்க. 2 மேட்ச்மே ஜெயிப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஸ்லைட் சேப்பாக்ல ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. அகமதாபாத்லயுமே ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. பாப்போம் யாரு எப்படி போகுதுன்னு பாப்போம். அந்த அகமதாபாத் கேம் மட்டும்தான் சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ண போகுதுன்னு நான் பிலீவ் பண்றேன். நெக்ஸ்ட் கேம் அவங்க ஜெயிச்சிருவாங்க கன்வின்சிங்லின்னு எனக்கு தோணுது. எஸ்ஆர்எச் சேப்பாக்ல கன்வின்சிங்கா ஜெயிச்சிருவாங்க. அகமதாபாத்ல ஜிடிஏ ஜெயிக்கிறது தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, இதோட வந்து நம்ம இப்ப டாப் 4 ப்ரெடிக்ஷன் இப்பையில இருந்து போயிருவோம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல யாரு டாப் 4 போவாங்க சொல்லுங்க கிருக்கார்த்தி ப்ரோ. என்னைய வந்து டாப் 4 ப்ரெடிக்ஷன் இப்ப யார் முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வித் நோ பர்டிகுலர் ஆர்டர் நான் வந்து ஆர்சிபி, ஜிடி, ஆர்ஆர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்லுவேன். எங்க ப்ரோ சிஎஸ்கே இப்பதான் எஜ் இருக்கு 2 மேட்ச்ல எஜ் இருக்கு இல்ல ப்ரெடிக்ஷன் கேக்குறீங்க சொல்லிடுறேன். இல்லன்னா ஜிடி சொல்லிருக்க மாட்டேன்ல ப்ரோ. இது வந்து பியூர்லி பேஸ்டா சிஎஸ்கே. நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் நெட் ரன் ரேட். இவங்க 2 மேட்ச்மே ஜெயிச்சாங்கனாலுமே அவங்க வந்துட்டு கன்வின்சிங்கா வந்து அதாவது எஸ்ஆர்எச் வந்து ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் 50 ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்க நெட் ரன் ரேட் வந்து 0.0 சம்திங் இருக்கும்போது இதுல இருந்து அவங்க 16 பாயிண்ட் எடுப்பாங்க. 16 பாயிண்ட் எடுத்தாலும் நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுல குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மிஸ் அவுட் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் என்னோட டாப் 4 சொல்லிடுறேன். கண்டிப்பா ஆர்சிபி வந்துடும், அதுல எனக்கு டவுட் இல்லை.
அதுக்கப்புறம் ஜிடியும் வந்துரும். ஆர்ஆர் வரணும்னு எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து இதேதான் ஆர்சிபி, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஓட போறேன். பார்ப்போம் இது எப்படி முடியுதுன்ட்டு. எஸ்ஆர்ஹெச் ஸ்லாஷ் பிபிகேஎஸ் நான் போடல, எஸ்ஆர்ஹெச் ஸ்லாஷ் சிஎஸ்கேன்னு நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் இந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்க பவுலிங் யூனிட் வச்சு தேர்த்தி வர்றது கஷ்டமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்னா நான் இதை சொல்லுவேன், அவுட் சைடு சான்ஸா இருக்கிறது வந்து சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் அப்செட் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன் சான்சஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்துருவோம். இன்னைக்கு வேலுக்கு மட்டும் 1 பாயிண்ட், மற்ற எல்லாருக்குமே 0 பாயிண்ட்ஸ். கேகேஆர் சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ நாளைக்கு மேட்சுக்கு போயிடுவோம். நாளைக்கு வந்து பிளாக் பஸ்டர் மேட்ச். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது எப்படா இந்த மேட்ச் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு மேட்ச். அண்ட் இப்பவுமே இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோஸ் வச்சு பார்க்கும்போது எப்படா இந்த மேட்ச் வரும்னு காத்துக்கிட்டு இருக்க மேட்சா தான் இருக்கு. PBKS vs RCB at தரம்சாலா ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் DC vs ராஜஸ்தான் அட் டெல்லி. இதுல வந்து யார் ஜெயிப்பான்னு ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB ஆர் வின்னிங் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் மேட்ச் ராஜஸ்தான் ஷுட் வின் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்க சொல்லிருக்கீங்க, நம்ம கார்த்திகோ நான் சொல்லிட்டேன். சரி, நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஆர்சிபி ஜெயிக்கும்னு தோணுது. பட் பஞ்சாப் ஜெயிக்கணும் ஒரு சின்ன ஆசை. நான் என்னோட ஆசைக்கே போயிடுறேன், பஞ்சாப் தான் ஜெயிக்கணும்னு எனக்கு. ரெண்டாவது மேட்ச் ஆப்வியஸ்லி எனக்கு ஆர்ஆர் ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிச்சிடணும். ப்ரோ உங்களுக்கு பஞ்சாப் ஜெயிச்சா வந்துட்டு ஆர்சிபி கன்வின்சிங்கா ஜெயிச்சு உதவ போனாதான் பஞ்சாப் எலிமினேட் ஆவாங்க, நீங்க உள்ள வருவீங்க. பஞ்சாப் ஜெயிச்சா இன்னும் உங்களுக்கு டஃப் தானே ஆகும். ஏன் வந்து நீங்க பரவாயில்ல ப்ரோ. இல்ல, நான் எதனால சொல்றேன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிளே ஆஃப்ல 6 டீம் இருக்கா கண்டென்ஷன்ல. 7 டீம் நீங்க வச்சாலுமே எல்லாருமே கப் அடிச்ச டீம். ஒரே ஒண்ணு கப் அடிக்காத டீம் தான் அது பஞ்சாப். அதனாலதான் எனக்கு பஞ்சாப் எப்படியோ உள்ள வந்தா நல்லா இருக்கும். ஆனா வரதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்கு. நாளைக்கு ஆர்சிபியோட ஜெயிச்சா அதுக்கு ஒரு அடித்தளம் போடலாம். எக்கனால போய் எல்எஸ்டி அந்த பாலுத்தர் டீம் ஜெயிக்கிறது கஷ்டம். நான் சொல்றேன். அக்ரீட் ப்ரோ. அதாவது நான் யாருக்கு போறேன்னா, நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நானும் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் போறேன். ஆர்சிபியோட தர்மசாலா ஏதாச்சும் பண்ணி நாளைக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்படுறேன். லாக்கி ஃபெர்குசன் ஆட வைப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். செகண்ட் மேட்சஸ்ல வந்து ஆர்ஆர் வெர்சஸ் டிசி பிரார் வேணும். எனக்கு பிரார் வேணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். 300% நாளைக்கு அவங்க ஹர்ப்ரீத் பிராரை ஆடியே வேணும். கன்சிடரிங் விராட் கோலி கண்டிப்பா சொல்றேன், அவங்க பிராரை வந்து நாளைக்கு ஆடியே ஆகணும். நீங்க யார எழுதுறீங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் போன மேட்ச் பிரார் ஆடுறதுக்கு தான். அது இந்த சொன்ன மாதிரி அவரு டாஸ்லாம் பிரார் தான் ஆடுறாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு வினோத் வந்து வேற வழியே இல்லாம இம்பாக்ட் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்க அவசியம் இல்லை, பட் கொண்டு வந்தாங்க, அதனால ஆட முடியல. ஸோ நாளைக்கு அந்த சேஞ்சும் லாக்கி ஃபெர்குசன் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பஞ்சாப் ஷுட் வின் தட் கேம். நாளைக்கு ஜெயிக்கணும்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். செகண்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஆர் வெர்சஸ் டிசி இன் அருண் ஜேட்லி ஸ்டேடியம். அதுல வந்துட்டு டிசிக்கு வந்து அருண் ஜேட்லியில ஒரு புவர் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. குல்தீப் யாதவையுமே ஸ்குவாட்ல இருந்து வெளியே எடுத்து போயிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வில் வின் த கேம் ஃபார் தம் டுமாரோன்னு தோணுது. அதனால பெட்டர் ஸ்பின்னர்ஸா வந்துட்டு ரவி பிஸ்னாய் ஆர்ஆர் ஆடினாங்கன்னா நாளைக்கு ஆர்ஆருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஐம் கோயிங் வித் ஆர்ஆர். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் முடிஞ்சு. வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. சோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரிசர்வ் பண்ணிட்டனுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. பஞ்சாபோட ஆர்ஆரோட இருக்கு, முடிச்சுட்டு போயிடாதீங்கடா. ஓகே, தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. வியூவர்ஸ், நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரியே உங்க ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you tomorrow blockbuster Sunday match reviews. Until then, bye from Well Present, Rahman de Villiers and Kripkar.